வெல்கம் டு சுகி vlogs. இன்றைக்கி ஸ்வேதாஸ் குக்கிங்கில் ஹோட்டல் ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1 kg நாட்டுக்கோழியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 4 பூண்டு பல், 2 சின்ன சைஸ் துண்டு இஞ்சி சேர்த்து தட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். குக்கரை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுட்டு ஒரு 5 விசில் நான் இந்த சிக்கனுக்கு வச்சு எடுத்துக்கிறேன். குக்கரில் ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கனால தெரியும். இப்போ கறி நல்லா வெந்து வந்துருச்சு. இதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ்னால கறி எவ்வளோ டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகி வந்திருக்குன்னு. இப்போது ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா பட்டை சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, கசகசா எல்லாம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் நாட்டுக்கோழி குழம்புக்கு சின்ன வெங்காயம் நிறையா சேர்ப்பேன். சின்ன வெங்காயம் நிறையா கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கப்புறம் இப்போது சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணுன்றதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி சுருங்கி வந்துருச்சு. இப்போது வேக வச்ச இந்த கறியை நம்ம சேர்த்துக்கலாம். வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நான் கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த குழம்புல நம்ம 2 மசாலா தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள்னு சொல்லுவோம்ல, அதான் எங்கள் ஊர் சைடு நாங்கள் மல்லித்தூள்னு சொல்லுவோம், அது 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். கறி வேகும் போதே நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருந்தோம். இப்போ தக்காளி வதக்கிறதுக்காகவும் கொஞ்சம் உப்பு போட்டோன்றதுனால நான் இப்போது 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு தேவையான அளவு வற்றினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய்,
கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து ஆஃப் பண்ணிடுங்க. நல்லெண்ணெயும் மிளகுத்தூளும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறது குழம்போட டேஸ்ட்டை நல்லாவே என்ரிச் பண்ணி கொடுக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் வேறு என்ன டிஷ்ஷஸ் செய்யலான்னு சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.